தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தைங்க அவங்க ஸ்கூலில் போயிட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டேட்டை கொடுத்துருவோம்ல. எப்படி குழந்தை கீழே விழுந்திருப்பா, என்ன இருக்கும், எப்படி உயிரிழந்திருப்பான்னு வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்ல. ஆக்சுவலாக ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஜெய்ப்பூரில். அது இப்போ வெட்ட வெளிச்சது வந்திருக்கு மக்களே. ஒரு குழந்தை தன்னோட உயிரை தானே மாய்த்திருக்கா. 9 வயசு குழந்தை ஸ்கூலில் இருந்து. இதில் இப்போ வெளியே வந்திருக்க சிசிடிவி கேமரா காட்சி இருக்கு பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். போன வருஷம் நவம்பர் மாதம் வாக்கில் நீரஜ் மோடி ஸ்கூல், இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஜெய்ப்பூர் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்க ஒரு பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த குழந்தை தான் அமீரா. அந்த குழந்தைக்கு வயசு 9. இந்த குழந்தை இந்த பள்ளி கட்டடத்தோட 4ஆவது ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே அந்த குழந்தை தான் விழுந்திருக்கா. கீழே விழுந்து தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டு இருக்கா. எத்தனை வயசு? 9 வயசு குழந்தை. கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 48 ஃபீட்டுங்க. கீழே ஃப்ளோரில் இருந்து மேலே அந்த 4th ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கடுங்காயங்களோடு இருந்த அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஆனால் போகிற வழியிலே குழந்தையோட உயிர் பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வேர்சஸ் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்னு விவகாரம் ரொம்ப பெருசாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேரண்ட்ஸ் திட்டவட்டமாக சொல்கிறாங்க, உங்களுக்கு யோகியதை இல்லை, என் பொண்ணை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு இருந்திருக்கணும், உங்களை நம்பி தானே ஸ்கூலில் விட்டு வந்தோம், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை. ஆனால் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய தலைகளாக இருக்கவே இவங்களால லீகலாக பெருசாக தான் பண்ண முடியலன்னு அந்த பேரண்ட்ஸ் சைடில் லிட்டரலாக ஆதங்கப்படவும் ஆரம்பித்தாங்க. இதுக்கு மத்தியில் போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் சார்ந்து அதான் அலட்சியம் காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யார் பேர்லாம் சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலோட ஓனர் சௌரவ் மோடின்னு ஒருத்தவங்க, அண்ட் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இந்து துபேன்னு ஒருத்தவங்க, அண்ட் அந்த கிளாஸ் டீச்சர் பூனிதா சர்மான்னு ஒருத்தவங்க. இது இருக்குல்ல, இதுதான் அந்த கிளாஸ் ரூமு. அந்த பாப்பா படிச்சுட்டு இருந்த கிளாஸ் ரூமு. சிபிஎஸ்சி இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 மெம்பர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டி இந்த நீரஜ் மோடி ஸ்கூல் இருக்குல்ல, எங்கே டைரெக்டாக வராங்க. வந்தவங்க ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாங்க, இந்த ஸ்கூலில் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்ஸ் இருக்குங்க. இந்த சேஃப்டி ஃப்ரேம் ஒர்க்ஸில் குழந்தைங்களை பாதுகாத்து சார்ந்து மெக்கானிசம் இருக்குல்ல, அதில் பெரிய ஹோல் இருக்கிறதா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் அந்த 9 வயசு குழந்தை உயிரிழக்க காரணம் இருந்திருக்கின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை முடிவை தன்னிச்சே எடுத்தாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க் இங்கே தெளிவாக இருந்ததுன்னா தடுத்துருக்கலாம் இந்த முடிவை. ஆனால் அது இல்லையே ஒழுங்கா, அப்போ நீங்கள் தானே மொதல் குற்றவாளின்ற மாதிரி சிபிஎஸ்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மேண்டேட்ரி சேஃப்டி, இந்த ஒரு விஷயம் சார்ந்து இந்த ஸ்கூல் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சிபிஎஸ்சி ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் சிபிஎஸ்சி டீம் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரியுமா, இந்த ஸ்கூலில் சிசிடிவி மானிட்டரிங் பண்ணுறதுக்கு டெடிக்கேட்டடாக பெருசாக ஆட்கள் இல்லை. இவ்வளோ குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலு, அங்கே சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை அங்கே. ஸோ இதுவும் அந்த குழந்தையோட மரணத்துக்கு பிரதான காரணமாக இருக்கிறதா சொன்னாங்க. ஏன்னா 1 2 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்க ஒரு பெரிய கல்வி ஸ்தாபகம். அப்போ இருப்ப இடத்துல நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக இருப்பீங்களா? சரி, ஓகே, பில்டிங் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கீங்களா, நெட்ஸ்லாம் எதுக்கு நீங்கள் போடலை? மேலேருந்து குழந்தைனா தவறி விழுந்தால் கூட கீழே போயிடக்கூடாதுல்ல, அடிப்பட்டு உயிர் படக்கூடாதுல்ல, நெட்ஸில் விழுந்தால் தப்பிச்சிக்கலாம்ல, நீங்கள் அதை போடலை. இது பார்த்தான்னு ரேலிங்ஸே நீங்கள் போடவே இல்லை. சின்ன கம்பிகள் கூட நாங்கள் இங்கே வச்சு நாங்கள் பார்க்கவும் இல்லை. என்னத்தை நீங்கள் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஎஸ்சி. அண்ட் இந்த சிபிஎஸ்சி டீம் இன்னொரு அடிஷ்னல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, சப்போர்ட் ஸ்டாஃபு இவங்கெல்லாம் ஐடி கார்டை பெருசாக மாட்டாமல் இருந்திருக்காங்க உள்ள. ஆக்சுவலாக இது என்ன பெரிய விஷயம்னு கேட்கலாம் மக்களே, பெரிய விஷயந்தான். சைல்டு ப்ரொடெக்ஷன் கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் விதி கண்டிப்பாக அவங்க பண்ணி ஆகணும். ஆனால் அதையே அவங்க அங்கே பண்ணலன்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் வெட்ட வெளிச்சம் ஆகுது. இவ்வளோ குறைபாடுகளை பள்ளி நிர்வாகத்து மேலே வச்சுக்கிட்டு இந்த பேரண்ட்ஸை பல பேரும் கை காட்ட ஆரம்பித்தாங்க தெரியுமா. இல்லை, நீங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்களா, குழந்தைய திட்டிருப்பீங்க, அதனால் அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். அவ்வளோ ஆசாசியாக வளர்த்த குழந்தைய அவங்களே பறி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தப்பை பண்ணிவிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சில பேர் பேசுவாங்களே வாங்க, அதுங்க இந்த பேரண்ட்ஸை கை காட்ட ஆரம்பித்தானுங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த சிபிஎஸ்சி டீம் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்கள் குழந்தைய 18 மாதங்களாக புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் கூட படிக்கிற பசங்கள் அவ்வளோ கிண்டல் பண்ணிய குழந்தைய மனசு ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. அந்த விஷயத்தை பற்றி என் குழந்தை பலமுறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். நாங்களே சொல்லியிருக்கோங்க. ஆனால் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆன்டி புல்லிங் கமிட்டி இருக்குல்ல, அப்படி ஒன்று இருக்கானே தெரியலங்க அந்த ஸ்கூலில். ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் இந்த இஷ்யூவில் தலையிடவோ இல்லை. இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா,
இப்போ அதாவது போன வருஷம் நவம்பர் மாதம் ஆரம்பித்த இஷ்யூ, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஜூலை மாதம் இருக்கோமா 2026. இப்போ ஒரு பெரிய வீடியோ தொகுப்பே வெளியே வந்திருக்குங்க. இதில் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் எடிட் பண்ணி உள்ளே சேர்த்து அதை அப்படியே ஒரு ஸ்டோரியாக நரேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டிருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த குழந்தையோட ஃபேமிலி இருக்காங்களா, பேரண்ட்ஸு, அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பேக்ட்ராப்பில் ஒரு வாய்ஸ் ஓவரையும் ஃபுல்லாக அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு எதனால் இப்போ ஏற்பட்ட முடிவு மனசில் தோணுச்சு, அப்புறம் அந்த பாப்பா மேலேருந்து கீழே குதிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சி கொண்டு அவங்க அதில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காட்சி மட்டும் நான் கட் பண்ணிடுற மக்களே, கடைசியாக வர அந்த காட்சி மட்டும் வாய்ஸ் ஓவரோடு சேர்த்து அந்த வீடியோ காட்சியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமீரா இருக்காங்களா அந்த பாப்பா, அவங்க கிளாஸுக்குள்ளே வராங்க, வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் செஷன் நடக்குது, அங்கே போய்ட்டு அவங்க டான்ஸ்லாம் ஃபுல்லாக ஆடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த பாப்பா கிட்ட ஸ்லேட்டை காட்டுறாங்க, இந்த ஸ்லேட்டை ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறா, எம்பரஸ் ஆகிறா, ஒரு மாதிரி என்ன பசங்க சொன்னாலும் தெரியல, ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. திரும்ப திரும்ப அந்த பசங்க காமிச்சு அந்த பொண்ணுகிட்ட வெறுப்பேற்றிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாப்பா அந்த டீச்சர் இருக்காங்களா புனிதா, இந்த அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இது போலாம் ஏதோ பண்ணுறாங்க, இதெல்லாம் வேணான்ட்டு குழந்தை பின்னாடி கை காமிச்சு பேசுகிறா. அதுக்கப்புறமா அவள் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியும் அந்த டீச்சர் பெருசாக ஆக்ஷன்லாம் எடுக்கலை, பசங்க எதுவும் அதட்டவும் இல்லை. திருப்பி அந்த பாப்பா வந்து உக்காந்துட்டா. திரும்ப பசங்க அதே மாதிரி பழைய மாதிரி அந்த குழந்தைய சீண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. திரும்பவும் இந்த அமீராவோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது மாற ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு மாதிரி மன நிம்மதியற்ற நிலை பெருசான அப்படிங்க இருக்கும், அது மாதிரி ஒரு நிலைமையை அந்த குழந்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது அந்த வீடியோவில் வெட்ட வச்சமாக தெரியுது. அண்ட் திரும்பவும் அந்த குழந்தை எழுந்து போயிட்டு டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். கிளாஸ் ரூமில் இருக்க குழந்தைங்க வேறு என்ன அதிகபட்சம் பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் மட்டும் அது பண்ணியிருக்கா. ஆனால் அப்போ கூட அந்த டீச்சர் எதுவுமே பெருசாக கண்டுக்கல, அலட்சியத்தை இதை விட பெருசாக ப்ரூவ் பண்ணுமா என்ன. இதுக்கப்புறம் அந்த பாப்பா அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனவ எங்கே போகிறா என்ன ஆனான்னு ஒரு டீச்சர் கூட கேர் பண்ணல. எவ்வளோ கொடுமை தெரியுதா. அங்கே பெருக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு அக்காலாம், அவங்களுக்கு பெருசாக தெரியல, சரி அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. கிளாஸை விட்டு ஒரு குழந்தை வெளியே போகிறாங்கனாக்கா இதை பார்க்காம வேற என்ன கலெக்டர் வேலை இருக்க போதாங்க கிளாஸ் ரூமுக்குள்ளே. அவங்க பெருசாக எதுவுமே கண்டுக்கல, ஸ்டாஃப் பெருசாக இமீடியட்டாக அந்த குழந்தைய ஃபாலோவும் பண்ணல. இந்த கேப் இருக்குல்ல, இதில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அந்த குழந்தை குடு 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 குடுன்னு 4th ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து 4th ஃப்ளோர் போயிட்டு மேலே எழுந்து நின்று அந்த பாப்பாக்கு எப்படி விடணும்னு கூட அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரிலங்க. அந்த குழந்தைக்கு விடுறதுக்கு முன்னாடி கை காலில் அதில் பட்டு தட்டு தடு மாதிரி கீழே விடுறான், குழந்தை இறந்தே போயிடுச்சு. இவ்வளோ விஷயங்களும் இப்போ அந்த வீடியோவில் எடிட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. குழந்தையோட அம்மாங்க, அமீராவோட அம்மா, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் எங்கள் குழந்தை இழந்திருக்கோல, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பள்ளி நிர்வாகத்தோட அலட்சியம் மட்டும்தான். அவங்க பசங்க புள்ளி பண்ணுறதை பற்றி எதுவுமே கண்டிக்கலை. என் குழந்தை மாதிரி அவ்வளோ குழந்தைங்க அங்கே படிக்கிறாங்களே, அவங்களுக்கான சேஃப்டி மெக்கானிசம்ஸாக இருந்தோம் பெருசாக அவங்க கேரே பண்ணல. ஸ்கூலில் சூப்பர்விஷன் ஒன்று இருக்கணும்ல, அவ்வப்போது ரவுண்ட்ஸ் வருவாங்களே, யாருக்குனால ஓகேவா எதனா பிரச்சனைன்னு பார்ப்பாங்களே, அந்த ஸ்கூலில் அந்த நாளில் அது நடக்கவே இல்லைங்க அப்படின்றாங்க. அந்த நாளில் மட்டுமா இல்லை எந்த நாளும் நடக்கவே இல்லை போல இருக்கா. அட்லீஸ்ட் அங்கே சிசிடிவி மானிட்டர் பண்ணுற ஆட்கள் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க என்னாச்சு, யாருமே அங்கே தடுக்க வரல, அப்போ யாரும் பார்க்கலன்னு அர்த்தம். சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாத கூட தெரிலன்றாங்க அந்த அம்மா கிட்டத்தட்ட. ஸோ நான் இதை தாங்க ஆரம்பத்தில் குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டு இருக்கேன், ஆனால் பெருசாக யாரும் காதிலே வாங்க மாட்டாங்க. இந்த கேஸில் ஐஓ ஒருத்தர் வந்தார், இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்னு, அடுத்து 2வது ஒருத்தர் வந்து போயாச்சு, இப்போ 3வது ஒரு ஐஓ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் அவர்கிட்ட முதல்ல இருந்து தேஞ்சு போன ரெக்கார்ட் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சிங்க, எங்களுக்கு மனசே விட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சிங்க. எஸ், இந்த நாங்கள் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தும் அவங்க கரெக்டான சார்ஜஸை இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களே அஃபிஷியல்ஸ்லாம், இது என்னங்க கொடுமைன்னு கேட்குறாங்க அந்த பேரண்ட்ஸு. ஆக்சுவலாக அந்த குழந்தை அமீரா அந்த டீச்சர்கிட்ட போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அப்போவே அந்த டீச்சர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா என் குழந்தை உயிரோடு இருந்திருப்பான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த டீச்சர் அகெயின் அண்ட் அகைன் என் குழந்தை எவ்வளோ வாட்டி சொல்லியும் அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ இதனால தான் என் குழந்தை இங்கேருந்து தப்பிச்சா போதுன்ற மனநிலைக்கே வந்துட்டு அவளுக்கு இறங்கி வீட்டுக்கு வரக்கூட தோணலை, வெளியே வரக்கூட. இங்கேருந்து குதிச்சா நம்ம தப்பிச்சிரோன்னு நினச்சிருக்கா. அதான் குழந்தை 9 வயசு குழந்தை, குதிச்சா நம்ம உயிர் போயிடும் செத்துருவோன்ற மாதிரி விஷயமும் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ அந்த குழந்தை அங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு தான் குதிச்சிருக்கா. இப்போ பாருங்க, என் குழந்தை எங்ககிட்ட இல்லைன்னா அந்த அம்மா கதறி அடறாங்க. அமீரோட அப்பா விஜய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க இது ஆக்சுவலாக ப்ரிவென்டபிள் இன்சிடென்ட்னு சொல்கிறாரு. அதாவது காப்பாற்றி இருக்கலாம், கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த பள்ளி நிர்வாகம் என் குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவங்க காப்பாற்றலை. பார்த்தீங்களா, இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த விசாரணையில் அவங்க பயங்கரமாக இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு சுமத்தி ஆதாரத்தை காமிச்சோம், பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் நீதி கிடைக்கிறத ஓய மாட்டோங்க. எங்களோட குழந்தை நாங்கள் இழந்திருக்கோம், எங்களோட எதிர்காலமே எங்கள் குழந்தை நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த என் குழந்தையோட சாவுக்கு நீதி கிடைக்க நாங்கள் எப்படி ஓய்வோன்னு இந்த பேரண்ட்ஸ் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க.
ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த பேரண்ட்ஸ் பின்னாடி தான் நிற்குது, இன்க்ளூடிங் மீ. நீங்களும் நிற்பீங்கன்னு நினைக்கிற மக்களே. இன்னும் அமீராவோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் மக்கள் இருக்காங்க. கொடுமையாக இருக்குல்ல கேட்குறதுக்கு இதெல்லாம். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பள்ளிக்கூடங்களில் கல்வியை விட குழந்தைங்களோட பாதுகாப்பு இருக்குல்ல, இதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் கல்வியை நீங்கள் போதிக்கலாம். அண்ட் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த முடிவு தீர்வுள்ள மக்களே இதே மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.